தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. ஹரியானாவில் ஆட்சி அமைக்க உரிமை கோர காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரியானா மாநிலத்தில் தற்பொழுது பாஜகவிற்கு உள்ள அந்த மெஜாரிட்டி ஆதரவு என்பது குறைந்துள்ளதாக கூறப்படும் விஷயத்தில் இன்று காலை ஏற்கனவே ஜேஜேபி கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான துஷ்யந்த் சௌதாலா ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். மிக முக்கியமாக பாஜக அதனுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், அதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் அந்த கடிதத்தில் முன்வைத்திருந்தார். மேலும் புதிதாக எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் ஆளுநருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நாளை ஆளுநரை சந்திப்பதற்கு காங்கிரஸ் சார்பாக நேரமானது கேட்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அம்மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை காங்கிரஸ் துணைத் தலைவர் அப்தாப் அகமது, கொறடா பி பத்ரா மற்றும் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்திப்பதற்கு நாளை அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நாளை சந்திப்பின் பொழுது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரல் மனுவையும் அவர்கள் அதில் வழங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசிற்கு ஏற்கனவே 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்த நிலையில் மேலும் கூடுதலாக 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்பது கிடைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு கடிதத்தை தற்பொழுது அவர்கள் ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.